Hello everyone, N.NAVEEN KUMAR. இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸ் வந்து டெலிவரி பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஈஸ்லாப் வந்து போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அது கவுண்டருக்கு உண்டான ஒர்க் யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் இந்த கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஒர்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து கம்மியான டியூரேஷனில் தான் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெனோவேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேபினெட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறதுனால டெமோலேஷன் ஒர்க் வந்து முடிச்சுட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து போட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஒர்க்கு நீங்கள் பின்னாடி வந்து பார்க்குற இந்த கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்லாப் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. பேஸ் யூனிட் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்பு கீழே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட சைஸஸ்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா முடிஞ்சால் டேண்டம்ஸ்லாம் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கிச்சன் என்ட்ரு ஆன உடனே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷேப் வந்து இருந்தது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டில் பழைய வீடியோவில். அப்படின்னா பழைய கிச்சன் வந்து இது வரைக்கும் இருந்தது. அங்கே ஒரு 45 டிகிரியில் வந்து ஷார்ப்பு கார்னர் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை வந்து கொஞ்சம் உள்ள வரைக்கும் வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஒர்க்கு இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி அவுட்டர் டு இன்னர் அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த வால்லேருந்து அப்படியே நான் இந்த சைடு காமிக்கிறேன், இந்த வால் வரைக்கும் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஈஸ்லாப் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போது நான் அதுக்கும் வந்து முடிஞ்ச ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போதைக்கு வந்து கேபினெட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து எப்படி ஃபிட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் மட்டும். கேபினெட்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த எல் கார்னர் வந்துட்டு அப்படியே வந்து கண்டினியூட்டி இருக்கும். இங்கே வந்து ஹாப் வந்துடும், ஹாபு சிம்னி, இங்கே வந்து சிங்க்கு வந்துடும். அந்த சிங்க்கு வர்ற ஸ்பேஸு கூட நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து இந்த எல் கார்னர்லாம் வந்து திருப்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹாபு கீழே வந்து இந்த டேண்டம்ஸ், அதுக்கப்புறம் எல் கார்னர். இதெல்லாம் நீங்கள் பழைய கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து இந்த யூ ஷேப்லாம் வந்து திருப்பி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து டைரெக்டாக வந்து இங்கே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய கிச்சன். இது இப்போ வர்ற அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சின்னதாக இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய கிச்சன். இன்னொன்று என்னென்னா இந்த சைடு வந்து பேண்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த யூ ஷேப் வந்து பண்ணியிருக்கோம். இதில் யூ ஷேப் வந்து எல்லாமே வந்து இந்த பேண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாகவே ப்ளைவுட் ட்ராய்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். பாட்டம் சேனலில் இது எல்லாமே வந்து அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் ஓவராலாக ஃபிக்ஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க்குன்றது வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் தான் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஷட்ரு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதோட நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம இப்படி டிவைட் பண்ணிக்கணும். இங்கே வந்து கரெக்டாக எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓவரால் கேபினெட்ஸ் வந்து நம்ம அளவெடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க் எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே யூட்டிலிட்டியோட ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸும் இந்த ஒரு பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கடப்பாக்கல் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஈஸ்லாப் வந்து போட போகிறாங்க. அதுக்கு வந்து இந்த ட்ரை கிளாத்ஸ்லாம் வந்து போடுறதுக்காக வந்து ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட கேபினெட்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எக்ஸாக்டாக போயிருக்கும். இப்போது நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணணும் அப்படின்னா டைம் டியூரேஷன்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குயிக்காக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் பிளான் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா கேபினெட்ஸ் ஒரு இடத்துல இந்த மாதிரி கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல பண்ணக்கூடாது. ஒருத்தர்கிட்டயே கொடுத்தா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஏதாவது கிளாஷ் ஆனாலும் கூட ஒருத்தர் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து வராது.
அப்பர் யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதில் லாஃப்ட் யூனிட் எதுவுமே வர போகிறது கிடையாது. அப்பர் யூனிட் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அந்த கேபினெட்ஸ்லாம் எல்லாமே வந்துடுச்சு. பட் என்னென்னா டைல்ஸ் ஒர்க் வந்து இன்னும் இங்கே பெண்டிங் இருக்கிறதுனால கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். இந்த டைல்ஸ்லாம் ஒட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அப்படியே கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான். நான் ஒரு லாங் வியூவிலேருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓவரால் கிச்சன் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்க்கலாம், இல்லைனா இந்த வீடியோலாம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த எல் ஷேப் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து போட்டுட்டு இந்த யூ ஷேப்பில் வந்து இந்த கேபினெட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கவுண்டர் டாப் இல்லாமல் வெறும் வால் மட்டும் இருந்தது. இந்த கிளாஸ் பிரிக்ஸ் மட்டும் இங்கேருந்து மேலே வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து வாஷிங் மிஷின்லாம் வந்து வேறு சைடு இந்த சைடெலாம் இருந்தது. வாஷிங் மிஷின்லாம் இங்கே பிளான் பண்ணி ப்ராப்பராக வந்து எது எங்கே வரணுமோ கரெக்டாக வந்து இதில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியுது அதோட ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது, சென்டர் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடும் கேபினெட்ஸ் வந்து வரும். பட் என்னென்னா இதில் சிங்க் வந்து 30 இன்ச்சஸ் சிங்க் வரும். இப்போ நார்மலாக வந்து 18/24 சிங்க் வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து 18/30 சிங்க் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வரும், மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வரும். கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸ் ஒர்க்கு எல்லாத்தையும் வந்து முடிஞ்சது. ஒன்று ஒரு டைல் ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.